சங்கர ஜெய ஜெயசங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக நம்ம எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு நாள் தொடங்கியதுமே நம்ம எல்லாருமே அன்னைக்கு பொழுதுக்கு காலையில் எழுந்ததுமே இன்னைக்கு என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், ராசி என்ன யோகம், என்ன திதி, என்ன ஹோரை, இந்த மாதிரி ராகு காலம் எத்தனை மணிக்கு, யமகண்டம் எத்தனை மணிக்கு எல்லாமே பார்ப்போம். தினசரி நாள்காட்டியாக இருந்தாலும் சரி, பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல குளிகன் அப்படின்னு ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த குளிகன் அப்படின்னா என்ன? குளிகன் காலத்தில் நல்லது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதை பற்றின ஒரு விளக்கம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. யார் அந்த குளிகன்? குளிகன் நேரத்தில் நம்ம எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்போ பார்க்கலாமா? தினந்தோறும் இந்த குளிகன் அப்படின்றது எப்போ வரும் அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். சூரியன் முதலான கிரகங்கள் 7மே 7 நாட்களோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, சந்திரனுக்கு திங்கள்கிழமை, இந்த மாதிரி 7 கிரகங்களுக்கும் 7 நாட்கள் இருக்குது. சரி, அப்போ 9 கிரகங்களில் ராகு கேது இருக்காளே அவளுக்கு அப்படின்னா, ராகுவிற்கு தினமும் ராகு காலமாகவும் கேதுவிற்கு யமகண்ட நேரமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த குளிகன் அப்படின்றது யார் அப்படின்னா, மாந்தன் அப்படின்னா சனி பகவான்னு அர்த்தம். சனி பகவானுடைய புதல்வன் மாந்தி. இவருக்கு குளிகன் என்று ஒரு பேரும் உண்டு. சனி பகவானுடைய புதல்வன் மாந்தி சனி கிரகத்திலிருந்து வெளியில் வந்தவர் அப்படின்னு வேத நூல்கள் கூறுது. அப்போது குளிகன் அப்படின்றது சனி பகவானுடைய புதல்வன் மாந்தி என்பவருடைய ஒரு பேர். நம்ம ராகு காலம் யமகண்டம் சொல்லும்போது மாந்தியையும் சேர்த்து, அதாவது குளிகனையும் சேர்த்து தான் சொல்லணும் அப்படின்னு ஜாதக நூல்கள் பரிந்துரைக்குது. இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நல்ல செயல்கள், நல்ல காரியங்கள், சத்காரியங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு குளிகன் காலம் பார்க்கவே வேண்டாம். ஏன்னா பொதுவாக குளிகன் அப்படின்றது நம்ம செய்கிற விஷயங்களை விருத்தி அடைய செய்யும், திரும்ப திரும்ப பண்ண வைக்கும். அதுதான் குளிகன் நேரம். அப்போது நற்காரியங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா குளிகன் காலத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது திரும்ப திரும்ப நம்ம நல்லது பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி குளிகன் காலத்தில் தாராளமாக பண்ணலாம். அப்போது நம்ம எது பண்ணக்கூடாது அப்படின்னா, பித்ரு காரியங்கள் எதுவுமே குளிகன் நேரத்தில் பண்ணக்கூடாது. ஏற்கனவே குறிப்பிட்டபடி குளிகன் நேரத்தில் நம்ம எது பண்ணாலும் அது விருத்தியாகும். அப்போ பித்ரு காரியங்கள் குளிகன் நேரத்தில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. சரி, ராகு காலம் யமகண்டம் இது எல்லாத்துக்குமே ஒரு நாள் பொழுதில் 1.5 மணி நேரம் கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராகு காலத்துக்கு 1.5 மணி நேரம், யமகண்டத்துக்கு 1.5 மணி நேரம். ராகு காலமாக இருந்தால் 4:30, 7:09 இப்படி சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி குளிகனுக்கும் ஒரு நாள் பொழுதில் 1.5 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 7 நாட்களில் எப்போல்லாம் குளிகன் நேரம் வரும் அப்படின்றத இப்போ உங்களோட தகவலுக்காக நான் சொல்கிறேன், குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை 3:04. திங்கள்கிழமை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை 1:03. செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை 12:01. புதன்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை 10:12. வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை 9:10. வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை 7:09. சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை 6:07. இந்த மாதிரி குளிகனுக்கும் ஒரு நாள் பொழுதில் 1.5 மணி நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 1.5 மணி நேரம் கிடைக்கிற குளிகன் நேரத்தில் கண்டிப்பாக நல்ல காரியங்கள் எது வேணாலும் செய்யலாம். தங்க நகை வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். குளிகன் காலத்தில் நம்ம ஒரு பணத்தை முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது மேலும் மேலும் பெருகும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் அதிகமாகும். நம்ம நிறைய முதலீடு பண்ணுவோம். நல்ல விஷயங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். நகை வாங்கலாம். குளிகன் காலத்தில் ஒரு விஷயம், ஒரு காரியம் தொடங்கினா அது வளர்ந்துட்டே இருக்கும். அதாவது சுப நிகழ்வுகள் பண்ணுறது, நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது, இந்த மாதிரி
எந்த நற்காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அது தடையில்லாமல் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த குளிகன் காலம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இனிமே இந்த விஷயங்களை தெரிஞ்சுண்டு ஒரு நாள் பொழுதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா ராகு காலம் யமகண்டம் பார்க்குற மாதிரி குளிகன் காலமும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட செயல்களை செய்யணும். மற்றும் ஒரு ஆக்கப்பூர்வமான தகவலோட உங்களை சந்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரிவா சரணம்.